ஆனா நான் இன்னைக்கு என்ன சொன்னேன்? ஜபத்தை கேளாதவர்னு சொல்லியிருக்கிறேன். எதுக்கு ஒரு நேரம் கத்தி கத்தி ஜபத்தை கேட்கிறவர்னு சொல்லிட்டு கேளாதவர்னு சொல்றீங்களே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. நான் வேத வசனத்துல இருந்து தான் காட்டுவேன். வசனத்தை தவிர நான் வேற வெளியில இருந்து எங்கேயும் பேச மாட்டேன். சரியா? இவர் என்ன இப்படி பேசிட்டாருன்னு யோசிக்க கூடாது. சரி, ஒரு சில வசனங்களை முதலாவது நான் காண்பிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 16வது வசனத்தை வாசியுங்கள். நீர் இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம். அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. நான் உனக்கு செவி கொடுப்பது இல்லை. யார்கிட்ட சொல்றார் ஆண்டவர்? எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு பேரே வீப்பிங் ப்ராஃபட், அப்படின்னா அழுகையின் தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி? அழுகையின் தீர்க்கதரிசி. அதனால தான் அவர் எழுதின ஒரு புஸ்தகத்துக்கு பேரே என்னதுதான்? எரேமியாவின் புலம்பல். புலம்பி தள்ளிடுவார். அவரு எதுக்காக புலம்புவார்னா, ஆண்டவர் அவரை யூதா தேசத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தும் போதே 1 அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்றார், ஆண்டவர் நான் உன்னை உன்னை பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் உன்னை தேசத்துல தீர்க்கதரிசியா ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் பல காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன். இவர்கள் என்னுடைய செவிக்கு எனக்கு கீழ்ப்படிந்து நடக்காதபடியினால், என்னுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்காதபடியினால் இவர்களுக்கு இந்த தண்டனை வரும், அவங்க வந்து பிடிச்சிட்டு போவாங்க. இப்படியெல்லாம் பல காரியத்தை சொல்லும் போது எரேமியா உட்கார்ந்து அழுகுறான். ஆண்டவரே இது உம்முடைய ஜனம் அல்லவா, இது நீர் தெரிந்தெடுத்த ஜனம் அல்லவா, இப்படி எல்லாம் சொல்லி அவர் அழுது 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 எழுதின புஸ்தகம் தான் எரேமியா தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்லுவாரு, இவர் உடனே அழுவார். ஆண்டவர் சொல்லுவாரு, இவர் உடனே அழுவார். அப்படி அழும்போதுதான் ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்றாரு, நீ இந்த ஜனத்துக்காக என்ன செய்ய வேண்டாம்? விண்ணப்பம் பண்ண வேண்டாம். நீ அவங்களுக்காக மன்றாட வேண்டாம், கெஞ்ச வேண்டாம், அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டாம். நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? செவி கொடுக்கவே மாட்டேன். ஜெபத்தை கேட்கிற தேவன்தான். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்காமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. அந்த 11வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். முதல்ல 7ஆம் அதிகாரத்துல வாசிச்சப்போ எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணாத, நான் உன் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். 2வது இங்க திரும்ப அதே எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணாதப்பா, நீ பண்றதையும் கேட்க மாட்டேன். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆமா, மறு உத்தரவு கொடுப்பேன். அந்த வசனம் நமக்கு தெரியும். ஆனா அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆபத்து காலத்துல அவங்க என்ன நோக்கி கூப்பிடுவாங்க, ஆனா நான் என்ன செய்வேன்? செவி கொடாது இருப்பேன். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துல இருக்கவங்க மூஞ்ச பாருங்க, பாருங்கன்னா பாருங்க. ஆமா, ஆபத்து காலத்துல ஆண்டவர் செவி கொடுக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஏன்றதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வேத வசனத்துல இருந்தா காண்பித்துட்டு இருக்கிறேன். முதல்ல எரேமியாட்ட மட்டும்தான் சொன்னாரு. ஆனாலும் இந்த எரேமியா கேட்கிற பாடு இல்லை. திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட போராடுறான். ஆண்டவருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. ஆண்டவர் ஒன்னு சொல்ல, இவர் திரும்ப உடனே இவர் 4 பாயிண்ட் எடுத்து வைப்பார். ஆண்டவரே இது உம்முடைய ஜனம் அல்லவா, ஆண்டவரே நீர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர் அல்லவா, உம்முடைய சொந்த ஜனம் அல்லவா, அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் நீர் இப்படி தண்டிக்கலாமான்னு கேட்ட உடனே ஆண்டவர் திரும்ப கோபம் வந்துடும். நீ தயவு செஞ்சு ஜெபத்தை நிறுத்து, நீ பண்றதையும் கேட்க மாட்டேன், அவங்க பண்ணாலும் கேட்க மாட்டேன். சரி, 14வது அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம், அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் உபவாசித்தாலும் 11ஆம் வசனத்தை வாசிச்சிருங்க. கர்த்தர்
கர்த்தர் என்னை நோக்கி, கர்த்தர் எரேமியாவை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை. போதும் போதும். இங்கேயும் ஆண்டவர் திரும்ப சொல்றாரு. திரும்பவும் எரேமியா விடுற மாதிரி இல்ல, பேசிக்கிட்டே இருந்த உடனே நீ திரும்பவும் நான் உனக்கு சொல்றேன், இந்த ஜனத்துக்கு என்ன பண்ணாத, நன்மை உண்டாக ஜெபம் பண்ணாத. 11ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம், அவர்கள் ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிடுவாங்க, அப்பயும் செவி கொடுக்க மாட்டேன். இங்க சொல்றாரு, அவர்கள் உபவாசித்தாலும் சரி, அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோடி கோடியா கொட்டினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேங்கிறார். ஆனாலும் எரேமியா உடல் திரும்பவும் அந்த அதிகாரத்தை வாசிக்கணும். என்ன ஆண்டவரே நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப பேசிக்கிட்டே வர்றார். திரும்ப பேசிக்கிட்டே வரும்போது ஆண்டவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்னு சொல்றார். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 15:1. கர்த்தர் என்னை நோக்கி, கர்த்தர் எரேமியாவை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு. ஆமா, இவ்வளவு நேரம் கேட்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. நீ பண்ணாத, அவங்க பண்ணாலும் கேட்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆனாலும் எரேமியா உடல் என்னவனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ மட்டும் கிடையாது, மோசே வந்தாலும் சரி, சாமுவேலே வந்து இவங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, உங்க அப்பா வந்தாலும் சரி, உங்க அப்பாவுக்கு அப்பா வந்தாலும் சரி, ஆண்டவர் எவ்வளவு நம்மள மாதிரியே நம்ம லாங்குவேஜ்லயே பேசுறாரு பாருங்க. என்னப்பா நீ நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப இந்த ஜபத்துக்காக மன்றாடிக்கிட்டே இருக்கிற, நீ மட்டும் கிடையாது, அந்த ஜனங்கள் மட்டும் கிடையாது, அவங்க காணிக்க கிடையாது, அவங்க தசமபாகம் எல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. மோசே சாமுவேல் முதற்கொண்டு பழைய ஏற்பாட்டு பெரிய பக்தர்கள் வந்தா கூட நான் கேட்க மாட்டேன், அவங்களோட நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்கிறார் எரேமியாட்ட ஆண்டவர். ஏன் ஆண்டவர் இவ்வளவு கோபமாக சொல்லுகிறார்? சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்பாமல் போவதற்கு காரணம் என்ன? பல இடங்களில் இன்றைக்கு ஜெபங்கள்லாம் நடக்குது. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற அதே போன்ற பிரேயர் மூவ்மெண்ட்ஸ் மூலமாகத்தான் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய எழுப்புதெல்லாம் உண்டானது என்பது சரித்திரம். ஆனால் அன்றைக்கு இருந்த எஃபெக்ட் இன்னைக்கு இருக்குதான்னு பார்த்தா இல்ல. ஆமா, சில விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். நான் வசனத்திலிருந்து தான் காண்பிக்க போகிறேன். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் காரியத்தில் இருந்தே பல காரியங்களை என்னால் காண்பிக்க முடியும். ஆனால் நாம் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு சில காரணங்களை ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதில்லை என்பதற்கு வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். எப்படி ஜெபம் பண்ணினாலும்? நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆமா, நீங்க என்னதான் ஜெபம் பண்ணினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இப்படி தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பல இடங்களிலே பேசுவதை என்னால் காண்பித்துக் கொண்டே போக முடியும். ஆனால் இந்த நாளின் காலை வேளையிலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதையும் ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாவி பாவத்தில் இருந்து மனம் திரும்புவதற்காக ஆண்டவரிடத்திலே வரும்போது அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் பாராட்டி அவனுக்கு மனம் இறங்கி ரட்சிப்பை அருளுகிற அதே ஆண்டவர் தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அவருடைய வார்த்தைக்கு மீறி செயல்படும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்களுடைய ஜெபத்தை பல நேரங்களிலே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவியையும் நேசிக்கிறவர், அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார்.
ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் அவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் தேவனை புரிந்து கொண்டு ஆண்டவர் தருகிற ரட்சிப்பின் மேன்மையை அறிந்து கொண்டு அவருடைய சமூகத்திலே வரும்போது அவன் எந்த நிலைமையிலே இருந்தாலும் அவனுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து அவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் தேவனுடைய சபையிலே இணைக்கப்பட்டும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்மை அழைத்து கொண்டும் நாம் உலகத்தின் மனிதர்களைப் போலவே வாழும்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதையும் வேதத்திலே காண்பிக்க தவறவில்லை. கவனிங்க நான் சொல்றத. எப்பேற்பட்ட மனிதனுடைய கூக்குரலுக்கும் அவர் செவி கொடுக்கிறவர் அல்லவா? அவர் இந்த எரேமியாவை கொண்டும் ஏசாயாவை கொண்டும் யாரிடத்திலே பேசுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். யாரிடத்துல பேசுகிறார்? தம்முடைய சொந்த ஜனத்தினிடத்திலே பேசுகிறார். யார் இந்த இஸ்ரவேலர்கள், யார் இந்த யூத ஜனங்கள், என்னுடைய சொந்த சம்பத்து என்று சொல்லி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து இவர்களே என்னுடைய சொந்த சம்பத்து என்று சொல்லி அவர்களை தன்னுடைய ஜனமாகவே வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்து கானான் என்கிற அற்புதமான தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் நாட்டாத திராட்சை தோட்டங்களையும் கட்டாத வீடுகளையும் கொடுத்து மேன்மையாக ஆண்டவர் தன்னுடைய மந்தையிலே வைத்திருக்கும் போது ஆண்டவர் தந்திருக்கிற இரக்கத்தையும் நன்மையையும் மேன்மையையும் உலக பிரகாரமாக அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்ததினால் ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிந்தது. பல தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களோடு பேசினார். அப்படித்தான் ஏசாயா மூலமாக, எரேமியா மூலமாக, மீகா தீர்க்கதரிசி சகரியா மூலமாக எல்லாம் அவர் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றதை நிறைய என்னால காண்பிக்க முடியும். வேத வசனம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவருடைய ஆலயத்தில் இணைக்கப்பட்டிருக்கலாம், தேவனுடைய சரீரமாகிய சபையிலே ஒரு அங்கத்தினராக இருக்கலாம், ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா? தடை பண்ணுகிற ஒரு 15 காரியத்தை என்னால் காட்ட முடியும். ஆனால் ஒரு 7 காரியத்தையாவது காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நல்ல நேரத்தில் விழுந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும்.